திருமாவர்களுடைய பார்வைங்கிறத தாண்டி காங்கிரஸை சார்ந்த மூத்த உறுப்பினர்களே இந்த பார்வை தான் வச்சிருக்காங்க. இது காங்கிரஸ்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா நேரடியாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர் ராகுல் காந்தி தான். ஏன்னா இம்மெச்சூர்டாக இப்படியான கோமாளித்தனமான அரசியலை கையாள்வது ராகுல் தான் அப்படிங்கிற அடிப்படையில் பிரியங்கா காந்தி உட்பட, சோனியா காந்தி உட்பட, கார்கே உட்பட ராகுல் காந்தி மீது அதிருப்தியில தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி பரவலா வருது. ஆக அவருடைய இந்த அணுகுமுறை நீங்க இந்திய அளவில் காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிற கவலையை காங்கிரசின் மூத்த தலைவர்களே ராகுலை நோக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மால் உணர முடிகிறது. ஆக அண்ணன் திருமாவர்கள் சொன்ன வார்த்தையை நேரடியாக வாங்கிக் கொள்ளக்கூடிய நபர் ராகுல் தான். நீங்க வெறுமனே இப்போது தமிழ்நாட்டில் நாம் பார்க்கிறோம். இதே வேலையை எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் இதற்கு முன்னாடி செஞ்சிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளை எடுத்துட்டீங்கன்னா எல்லா இடங்களிலும் பூந்து அங்கு ஒரு குழப்ப அரசியலை செய்து அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிக்கு எதிராக வினையாற்றி அங்க எல்லாம் பாஜகவை உட்கார வைக்கக்கூடிய வேலைய இந்த காங்கிரஸ் தான் செஞ்சிருக்கு. இப்ப நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. நீங்க பலரும் பல தடவை பதிவு பண்ண வார்த்தை தான். காங்கிரஸே ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ளாத போது, வேற யாருமே ஏற்றுக்கொள்ளாத போது ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தவர் ஸ்டாலின். அப்பேற்பட்ட ஸ்டாலினுக்கே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பரவலா எல்லாரும் பதிவு பண்ணாங்க கடந்த 2-3 வாரமா. அதுதான் உண்மையும் கூட. ஆக அப்படியான சூழல்ல ராகுல் காந்தி எப்படி நடந்திருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? நியாயப்படி நம்மை விட அவர்களுக்குத்தான் இந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டும்ங்கிற கூடுதல் பொறுப்புணர்வு இருந்திருக்கணும். இது வெறுமனே ஒரு மாநில தேர்தல்ப்பா, இதுல நம்ம திமுகவை பகைச்சுக்கிட்டு ஒன்றிய அளவில் நம்ம ஒரு பின்னடைவுக்கு வழிவகுக்க வேண்டாம் அப்படிங்கிற பொறுப்புணர்வு நியாயப்படி காங்கிரஸுக்கும் ராகுலுக்கு தான் இருந்திருக்கணும். ஆனா அப்படியான பொறுப்புணர்வோடு திமுக காலகாலமாக இருந்துச்சு. நீங்க அவங்க செய்த எல்லா துரோகங்களையும் சகிச்சுக்கிட்டு பாஜகவை வீழ்த்துவதற்கு நமக்கு காங்கிரஸ் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக முதிர்ச்சியோடு நடந்துக்குச்சு. ஆனா உண்மையில் இந்த நிலைப்பாட்டை யார் எடுத்திருக்கணுமோ அந்த காங்கிரஸ் அப்ரண்டிஸான ராகுல் கையில மாட்டிட்டு இன்னைக்கு திண்டாடுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அண்ணன் திருமா அவர்களும் தங்களுடைய கவலை வெளிப்படுத்தி இருக்கார் அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு.